அஜித் குமார் வழக்கில் முக்கிய ஆதாரத்தை கண்டுபிடித்த சிபிஐ. ஒரு இடம் விடாமல் அலசி ஆராய்ந்து வரும் சிபிஐ. முக்கிய இடத்தில் வைத்து அஜித் குமார் தம்பியுடன் தீவிர விசாரணை. முக்கிய ஆதாரத்தை கண்டுபிடித்த சிபிஐ. மேலும் பரபரப்பான அஜித் குமார் வழக்கு. திருப்புவனத்துல மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் குமார் நகை திருட்டு வழக்குல கடந்த மாதம் 28ஆம் தேதி விசாரணைக்கு தனிப்படை காவலர்களால் அழைத்துச் சென்ற போது கடுமையா தாக்கியதுல உயிரிழந்தார். இந்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது. இதனை அடுத்து இந்த வழக்கில் தொடர்புடைய போலீசார் கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, சங்கர் மணிகண்டன் ஆகியோரை கைது செய்து சிறையிலேயுமே அடைக்கப்பட்டிருந்தாங்க. தற்போது இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. அதன் பேரில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில மதுரை அத்திக்குளம் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை செய்யப்பட்ட அஜித் குமாரின் தம்பி நவீன்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், பிரவீன்குமார், வினோத்குமார் ஆகியோரை சிபிஐ அதிகாரிகள் திருபுவனம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில மடப்புரம் நுழைவு வாயில், திருபுவனம் காவல் நிலையம், மேலும் அஜித் குமார காவல் அதிகாரிகள் அழைத்துச் சென்று அடித்த மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் உள்ள தட்டாங்குளம் அருகே உள்ள இடத்தையும் ஆய்வு செய்து மண் மாதிரிகளை எடுத்துச் சென்றிருக்காங்க. மேலும் திருபுவனம் சாலையில் உள்ள டீ கடையில காவலர்கள் அஜித் குமாரை அழைத்து சென்று டீ அருந்திய சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து அஜித் குமார் வீடு, புளியந்தோப்பு, இறுதியா தாக்குதல் நடந்த கோவில் அருகே உள்ள கோசோலை உள்ளிட்ட இடங்களிலும் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க. காவல்துறை விசாரணையின் போது அஜித் குமாருடன் இருந்த சகோதரர் நவீன்குமார், பிரவீன்குமார், அருண்குமார், வினோத்குமார் உள்ளிட்ட 4 பேரையும் அழைத்துச் சென்று தாக்குதல் நடந்த இடங்களை அடையாளம் கண்டு ஆதாரங்களை சேகரிச்சுட்டு வராங்க. தற்போது இந்த ஒரு சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.